ஸோ மொபைல்லேருந்து பிசிக்கு சென்ட் பண்ணணும். ஆனால் இந்த கேபிள் வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் இது எப்படி வந்து நான் இப்போ வந்து பிசிக்கு வந்து இந்த ஃபைலை வந்து சென்ட் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கா? ஆமாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்க ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா பிசிக்கு சென்ட் பண்ணலாம் யூஎஸ்பி கேபிள் வந்து இல்லாமலே. ஸோ மொத்தம் நான் 2 வழி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் சாரதி, இது சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல் சேனல். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது எந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ட்ராப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைடில் காட்டுற மாதிரி. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போனதுமே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரைட் சைடு கார்னரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா வெப்ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க. அதை மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபைல் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளூடூத் வைஃபை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லொகேஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வைஃபையும் அதுக்கான ஐடி நேம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்க வேலையே. ஸோ நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் பட்டன் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த ஐபி அட்ரஸை உங்களுடைய என்ன ப்ரௌசர் நீங்கள் வச்சிருந்தாலும் ஸோ அதில் நீங்கள் கூகுள் போய்க்கோங்க. கூகுள் சர்ச் பாரில் இந்த ஐபி அட்ரஸை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபைல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஷோ ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டவுன்லோட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டர்நெட் எதுவுமே வேஸ்ட் ஆகாது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ வாங்க ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 2, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க வெப்ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலேயே ஷேர் டு பிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு வைஃபை வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து வைஃபை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலையும் ரெண்டுமே ஒரே வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம், இல்லாட்டி கரெக்டாக கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா செக்யூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்யூர் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நாட் செக்யூர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு போடாமையே ஜஸ்ட் உங்களுடைய ஐபி அட்ரஸ் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிபி அதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூர் அல்லது நான் செக்யூர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு FTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய மை கம்ப்யூட்டருக்குள்ளே போய்க்கோங்க அல்லது மை பிசிக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ மை பிசிக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க, சர்ச் காலம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு காட்டுறாங்களோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் இருக்க ஆல் ஃபோல்டர்ஸ் அப்படியே உங்களோட டெஸ்க்டாப் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலை வந்து உள்ளே போடணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ எந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா சென்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலிருந்து ஏதோ ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டிங்கனாலும் சென்ட் ஆயிரும். ஸோ ஆனால் இதில் இருக்க ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் வந்து வேணும். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்காது, கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்குது டிஃப்ரென்ஸ். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வைஃபை கனெக்ஷன் எதுவும் தேவைப்படாது, ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் மட்டும் இருந்தாலே போதுமானது. ஸோ நீங்கள் பார்த்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீடியோஸ் காத்துட்ருக்கு.